அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது கிரக உச்சம் மற்றும் கிரக நீச்சம். முன்னாடியே பார்த்த மாதிரி நம்மளுக்கு 9 கிரகங்களும் ஒவ்வொரு ராசியிலும் உச்சமடையும், ஒரு ராசியில் நீச்சமடையும். அது என்னென்ன ராசி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சூரியன் மேசத்தில் உச்சமாகும். செவ்வாய் வேணால் நம்ம வரிசையாக போகலாம். இப்போ சூரியன் மேசத்தில் உச்சமாகுது. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் துலாமில் நீச்சமாகும். இந்த ரெட் கலரில் கொடுத்தது எல்லாமே நீச்சங்க. மற்ற எல்லோ, ப்ளூ அண்ட் க்ரீனில் கொடுத்த எல்லாமே உச்சம். சூரியன் மேசத்தில் உச்சம். அதே மாதிரி ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், கன்னியில் புதன் உச்சம், துலாமில் சனி உச்சம், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகும். அதே மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருக்க அதே டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இங்கே உச்சமாகுது மீனத்தில், ஆப்போசிட்டில் கன்னியில் நீச்சமாகுது. அதே மாதிரி துலாம் வீட்டில் சூரியன் நீச்சம், விருச்சகத்தில் ராகு சந்திரன் நீச்சம், குரு சனியோட ராசியில், அதாவது மகர ராசியில் நீச்சம், புதன் குருவோட ராசியில் மீன ராசியில் நீச்சம். சரிங்களா? சனி மேசத்தில் நீச்சம், கேது ரிஷபத்தில் நீச்சம், செவ்வாய் கடகத்தில் நீச்சம். இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நாம பிறக்கும்போது வரக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ புதன் ரேவதியில் இருக்கும்போது புதன் திசை நடத்துச்சுன்னா அது ஒரு மாதிரியான பலன் தரும். இப்போ புதன் அதே புதன் இந்த இடத்துல, அதாவது கன்னியில் தன்னுடைய ஆட்சி உச்ச வீட்டில் இருந்து திசை நடத்தும் போது அது வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய ஜாதகம் நான் எப்படி ஜாதகர் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜாதகம் புதன் கன்னியில் உச்சம், அதே மாதிரி ஆட்சி. அதனால எனக்கு ஒரு சில ஜாதக அறிவு எனக்கு இயற்கையாகவே எனக்கு அமையப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மற்ற கிரகங்களுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ சனி இந்த சுக்கிரனுடைய வீடான துலாமில் இருக்கும்போது உச்சமடையும். அப்போ அது ஃப்ரெண்டோட வீடு, அப்போ அது நல்லது பண்ணும். அதே மாதிரி எந்தெந்த தசாபுத்தி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். இது ஒரே ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எத்தனை டிகிரியில் நீச்சம், எத்தனை டிகிரியில் உச்சம் அப்படின்றதும் இருக்கு. அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கன்சல்டன்சி வேணும்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு பிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை பின்தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நன்றி.